பூர்வீகமே இங்கதான். எங்க அப்பா தாத்தா எல்லாம் இங்கதான். ஆமா, ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் எங்களுக்கு அது செட் ஆகாதுன்னு இதெல்லாம் மாற்றி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பண்ணிக்கிறீங்க? வருஷம் ஆகுது எனக்கு திருமணம் ஆகி ஒரே ஒரு ரூம்ல தான் நாங்க இருந்தோம். அந்த ஒரு ரூம்லயே எங்களுக்கு வந்து கிச்சனு, பாத்ரூம், டாய்லெட் இருக்கும். ஆனா எந்த வசதியும் எங்களுக்கு இருக்காது. ரொம்ப பாழடைஞ்ச வீடு, ரொம்ப அசிங்கமா இருக்கும். டாய்லெட்லாம் ரொம்ப கலீஜா இருக்கும். டேங்க் தண்ணி தாங்க குடிக்கவே முடியாது. 6 குடத்துக்கு தான் கணக்கு பண்ணி விடுவாங்க. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 6 பேர் இருந்தோம். 2 பேர் வெளியே படுத்துக்குவாங்க, 4 பேர் வீட்டு உள்ள படுத்துக்குவோம். யாருன்னா வெளியே இருந்து வந்தாலும் உட்கார கூட எங்க வீட்டுல இடம் இருக்காது. ரொம்ப தழக்கமா இருக்கும். ரொம்ப வேதனைப்பட்டோம். 2021ல இந்த இடத்துல வந்து நம்ம எம்எல்ஏ வந்து இங்க பார்த்தாரு. அதை பார்த்துட்டு நீங்க இதுல எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. அது ரொம்ப நாளாவே இங்கதான் இருக்கோம். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அது உதயண்ணா வரும்போது நாங்க சொன்னோம், இது மாதிரி எடுத்து சொன்னோம், எங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறது. அப்புறமா இவங்க வந்து வீடை இடிச்சுட்டு எங்களுக்கு புதுசா கட்டி கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஐயா, துணை முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு விசாலமான நல்ல ஒரு வீட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு, டாய்லெட், பால்கனி எல்லா வசதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஐயா. இப்ப குழாலாம் இருக்கு, பாத்ரூம்ல டேப் இருக்கு, கிச்சன்ல டேப் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கேக்குறாங்க, உங்களுக்கு எதனா குறை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டெப்டி சிஎம் மாதிரி இல்ல, ஒரு தங்கச்சிக்கு என்ன தேவையோ, ஒரு அம்மாக்கு புள்ள என்ன தேவையோ அப்படி கேக்குற மாதிரி ஃப்ரீடமா கேக்குறாங்க. நாங்க சொல்றதே ஒரு கரெக்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு, எங்க கிட்ட கேக்குறாரு. அவரு வரணும், மீண்டும் அவருக்கு தான் வரணும் ஆட்சிக்கு. சாவுத்த நாளைக்கு மண்ணுக்கு போற வரைக்கும் நாங்க அவரை விட மாட்டோம். போன ட்ரிப் கூட சொன்னேன், ஐயா ஊருக்கு வர சொல்ல, ஐயா அங்க பார் உதயசூரியன் நீ தான் கெளிப்பேன், அதோ மாதிரி கெளிச்சாரு. இந்த டிப்பும் அவர் தான் கெளிப்பாரு.